காற்றாகி கனலாகி கடலாகினாய், கருவாகி உயிராகி உடலாகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நிலமாகி பயிராகி உணவாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய், போற்றாத நாளில்லை தாயே உன்னை, பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மிக மிக அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலோட முதல் வரி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பாடலை கேட்காத நம்ம யாருமே வளர்ந்திருக்க மாட்டோம். ஏன்னா எல்லா திருவிழாக்களிலும், அம்மன் கோவில் திருவிழாக்கள்ல இந்த பாடல் ஒலிக்காத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பிரசித்தி பெற்ற பாடல். ஆடி மாதம் வருதுனாலே மனசுக்குள்ளற ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா அந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு அம்மனுடைய அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அத்தகைய ஆடி மாதம்தான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதுவும் சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தோட முதல் நாளே வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. 17/7/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி முதல் தேதி பிறக்கின்றது. ஸோ இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களோட சக்தி தான் ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியர்களை பிரித்து வைப்பாங்க. ஏன்னா அப்போது உருவாகக்கூடிய கரு அப்படிங்கிறது எந்த மாதத்தில் பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் பிறக்கும். சித்திரை மாதத்தில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறதால தாய்க்கும் சேய்க்கும் நிறைய உடல் உபாதைகள் வரும். அப்படிங்கிறதால ஆடி மாதத்தில் கணவன் மனைவியை பிரித்து வைப்பது அப்படிங்கிறத வழக்கம். அதே போல் ஆடி மாதத்தில் இந்த கிரகப்பிரவேசம் செய்கிறது, புதுசாக வீடு கட்டுறதுக்கு பூஜை போடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. சுப நிகழ்ச்சிகளையும் நம்ம தள்ளி வச்சிடுவோம். இந்த ஆடி மாதத்தில் பெண் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்தி எப்படி நிறைய பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு பெயரால் அழைக்கப்படுகிறது. அந்த பெயர்களையெல்லாம் கேட்டாலே நமக்கு மயக்கம் வந்துடும். அவ்வளோ பெயரா, இவ்வளோ பெண் தெய்வங்கள் இருக்கின்றார்களா அப்படின்னு நமக்கு தோணும். உதாரணமாக சொல்லப்போனால் மாரியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி, விசாலாட்சி, அன்னபூரணி, பால திரிபுர சுந்தரி, சௌடாம்பிகை, காந்திமதி, லலிதா திரிபுர சுந்தரி, வாராகி, காளி, முண்டக கன்னியம்மன், கற்பக ரட்சாம்பிகை, பாலாம்பிகை, அபிராமி, அகிலாண்டேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, சரஸ்வதி, பார்வதி, மகாலட்சுமி, ரேணுகாம்பாள், தாட்சாயினி, பகவதி, பவானி, துர்க்கை, மனோன்மணி, பைரவி, உமாதேவி, காயத்ரி, பெரிய நாயகி அப்படின்னு லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்கும். இன்னும் நாட்டுப்புற பெண் தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த காவல் தெய்வங்கள், அவங்கெல்லாம் இன்னும் பெருசாக போவோம் லிஸ்ட்டு. பேச்சியம்மன், இசக்கியம்மன், அதை மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளவு பெண் தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய முறைகள் மாறி மாறி இருக்கலாம். சில கோவிலில் மாவிளக்கு போடுவாங்க, கூழ் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி வேப்பிள்ளையாலே அந்த ஆடைகள் அணிந்து தீச்சட்டி சுமந்து கோவிலில் சுற்றி வர்றது, தீ மிதிக்கிறது அப்படின்னு பல விசேஷங்கள் இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்று இருக்குங்க. அத்தகைய ஆடி மாதத்தோட முதல் நாளில் அது வெள்ளிக்கிழமை வருது. அதனால் நம்ம எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை யூஸ்வலாகவே நம்ம பூஜை சாமானெல்லாம் முதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சுடுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நாளை வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை சாமானெலாம் நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூஜை அறையில் ஒட்டடையெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃபுல் அந்த டீப் கிளீனிங்னு சொல்லுவாங்கள்ல, அதை நம்ம முன்கூட்டியே செய்து வைப்பது அப்படிங்கிறது நல்லது. அதே போலவே நிலைவாசல் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைச்சா இன்றோ நாளையோ அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடுங்க. வெள்ளிக்கிழமை நிலைவாசல்லேருந்தே நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு உங்களுடைய பூஜை அறையிலையும் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து நீங்கள் ஒரு மங்களகரமான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட இடங்களில் தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜை, நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள், நாம் ஏற்றக்கூடிய தீபங்கள் நமக்கு முழு பலனையும் பெற்றுத்தரும். நம்ம செய்கிற இடத்துலையே ஏகப்பட்ட குப்பை அதெல்லாம் இருந்து
அதில் போய் நம்ம பூஜை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக கிடைக்காது. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் பூஜை அறைக்கு முன்பு இருக்கக்கூடிய மிதியடி, உங்கள் நிலைவாசல் கிட்ட இருக்கக்கூடிய மிதியடியும் ரொம்ப சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருக்கதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலில் எப்பொழுதுமே தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, அந்த தினம் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நம்ம ரெகுலராக உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த வகையில் ஆடி முதல் நாள் நாம் வாங்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள் என்ன, அந்த பொருட்களை வாங்கி நம்ம பூஜை அறையில் எதற்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். மிக எளிய பொருட்கள். ஸோ எல்லாருமே அவசியம் இதை நீங்கள் வாங்கி வையுங்க. நாம் வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான 3 பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. வீட்டில் இப்போ குங்குமம் நான் இப்போ நிறைய வாங்கணும், நான் இருக்கிறத மட்டும் நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ மஞ்சள், குங்குமம், ஒரு எலுமிச்சை, இது நீங்கள் அவசியம் வாங்கணும். நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்தால் கூட அன்றைய தினம் நீங்கள் ஒரு 50 கிராம் மஞ்சள், 50 கிராம் குங்குமம், நல்ல சிவப்பான தாழம்பூ குங்குமம் வாங்குங்க. அதே போல் ஒரு எலுமிச்சை வாங்குங்க. உங்கள் வீட்டில் எலுமிச்சை செடி இருக்குது, நான் அதிலிருந்தே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால சக்திக்கு உரிய பொருட்கள் இவை 3. இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம வாங்கலாம். ஆனாலும் இந்த 3 பொருட்கள் நீங்கள் மற்றது எது வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த 3 பொருட்கள் நீங்கள் அவசியம் வாங்கணும். இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் குங்கும அர்ச்சனை, உங்கள் மனதிற்கு பிடித்த அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் இதை தொடர்ந்து இன்னும் சில பதிவுகள் வரும். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஆடி மாதம் முதல் நாள் வேப்பிலை இல்லைன்னா எப்படிங்க? நம்ம முன்னாடி பார்த்தது அவசியம் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள். இப்போ வேப்பிலையெல்லாம் நம்ம வாங்க வேண்டாம், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்தே நம்ம பறிச்சுக்கலாம். ஆனால் இது அவசியம் உங்களுடைய நிலைவாசல்லையும் பூஜை அறையிலையும் இருக்கணுங்க. ஸோ யாரும் மறந்துடாதீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வேப்பிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் முன்பே செஞ்சுடுங்க. ஏன்னா ஒரு கொத்து வேப்பிலையாவது ஆடி முதல் நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை, உங்களுடைய நிலைவாசலில் அவசியம் நீங்கள் சொருகி இருக்கணும். மாங்கொத்தோட வேப்பிலை கொத்தும் அவசியம் இருக்கணும். அதே போல் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் இந்த வேப்பிலையை கட்டி மாலையாக அம்பாள் படத்திற்கு, அதாவது அம்மன் படத்திற்கு நீங்கள் போடலாம். அதே போல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால கல்லுப்பு அப்படிங்கிறது நீங்கள் அவசியம் வாங்கணும். நிறைய பேர் எங்கள் வீட்டில் நிறைய பாக்கெட் உப்பு இருக்குதுங்க, அதெல்லாம் நாங்கள் என்னங்க செய்யறது, நீங்கள் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. சில நாட்கள்லாம் நம்ம அவசியம் உப்பு வாங்கி தான் ஆகணும். ஸோ நீங்கள் அன்றைய தினம் அவசியம் வாங்கிடுங்க. அதன் பிறகு நல்ல வாசனையான மல்லிகை பூ அல்லது அல்லி, முல்லைப்பூ, இது 2த்துல ஏதாவது நீங்கள் ஒன்று வாங்கிடுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரிய நாள். அதனால் நம்மளுடைய பூஜை அறையை நம்ம மல்லிகை பூவால் அலங்காரம் செய்வது, மகாலட்சுமி தாயார் படத்திற்கு மல்லிகை பூக்கள் போடுவது, அது மாதிரி காமாட்சி அம்மன், கஜலட்சுமி அம்மன் விளக்குக்கெல்லாம் அந்த மல்லிகை பூ போட்டு அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.